크리스마스 주간입니다. இது வந்து கிறிஸ்மஸ் காலம். 메리 크리스마스로 인사하겠습니다. எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். Thank you. Thank you. 우리한테는 너무나도 기쁜 날이 크리스마스입니다. ரொம்ப மகிழ்ச்சியான நாள் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில கிறிஸ்மஸ் தான். 우리가 도저히 해결할 수 없는 인간의 모든 문제를 해결하기 위해서 하나님이 예수님을 이 땅에 보내신 날입니다. நம்மளால வந்து தீர்வு பண்ணவே முடியாத பிரச்சனைகளை தீர்க்கும்படிக்கு ஆண்டவர் இயேசுவை நம்மளோட இந்த உலகத்துக்கு அனுப்பி நம்மளை மீட்டெடுத்த அந்த நாள் வந்து நம்ம கிறிஸ்மஸ் நாளா கொண்டாடுறோம். 우리한테는 엄청난 큰 축복의 날인데 세상 사람들도 이 날을 매우 즐거워합니다. இந்த நாட்கள் வந்து நம்ம கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பெரிய நாளாய் விசேஷமான நாளா இருந்தாலும் உலகத்தாருக்கும் இது ஒரு சந்தோஷமான நாளாவே இருக்குது. 우리 사모님들이 우리 교회에 있는 후대들에게 크리스마스의 주인공을 꼭 전달해 주시기 바랍니다. ஆமா, கிறிஸ்மஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சபையில இருக்கிற பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும் கிறிஸ்மஸை குறித்து. அதே போல கிறிஸ்மஸோடைய முக்கியமான கேரக்டர், கிறிஸ்மஸ்ல யார் முக்கியமான ஆள் அப்படின்றத நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். 우리 아이들이 어려서부터 크리스마스 하면 선물이 가장 먼저 떠오르고 선물을 갖다 주는 산타클로스가 생각이 난다면 우리는 아이들을 잘못 가르치고 있는 것입니다. ஆமா, கிறிஸ்மஸ் அப்படின்னு சொன்னாலே வந்து பிள்ளைகளுக்கு வந்து கிஃப்ட் ஞாபகம் தான் வரும். அப்ப கிஃப்ட் ஞாபகம் வரும் பொழுது அவங்களுக்கு வந்து அது வந்து நம்ம சரியா இல்ல அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு நம்ம சரியா சொல்லி தரல அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கணும். 예수님이 유대 땅 베들레헴에 아기 예수로 오신 날인 것이 먼저 기억되어야 할 것입니다. ஆமா, குழந்தை இயேசு வந்து பிறந்த இந்த உலகத்துக்கு வந்து பிறந்த ஒரு நாள் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். 크리스마스의 주인공은 예수 그리스도이십니다. ஆமா, கிறிஸ்மஸோடைய முக்கியமான கேரக்டர் யாருன்னு கேட்டீங்கன்னா இயேசு கிறிஸ்து. 그런데 세상의 문화는 예수님을 빼버리고 산타가 주인공이 되게 만들어 버렸습니다. ஆனா பாத்தீங்கன்னா இந்த உலகம் மெதுவா என்ன பண்ணுச்சுன்னா இயேசு கிறிஸ்துவ அதுல இருந்து எடுத்துட்டு சாண்டாவை வந்து அதுல உள்ள வச்சிருச்சு. 드디어 산타를 선물을 나르는 루돌프 사슴이 또한 주인공이 돼 버렸습니다. அதே போல வந்து சாண்டாவோட கூட இருக்கிற ருடால்ஃப் அப்படின்னு சொல்ற அந்த ரெயின்டியரை வந்து இன்னொரு மெயின் கேரக்டராவும் மாத்திட்டாங்க. 우리만이라도 복음 문화를 교회에서 아이들에게 가르쳤으면 좋겠습니다. ஆனா நம்மளோ சபையில வந்து இந்த சுவிசேஷத்தினுடைய முக்கியமான கேரக்டரான சரியான கேரக்டரை வந்து நம்ம அவங்களுக்கு காட்டி கொடுக்கணும். 예수님이 탄생하시고 예수님이 우리를 위해 이 땅에 오셨다는 사실을 아이들에게 가르쳐야 합니다. அப்போ வந்து ஏன் வந்து ஆண்டவர் நமக்காக இந்த உலகத்துக்கு வந்தார் அப்படின்ற காரியத்தையும் அவர்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். 그래서 교회마다 예수님에 대한 많은 기억들을 할 수 있는 행사들이 있기 바랍니다. அப்போ ஒவ்வொரு சபையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சபையிலும் வித்தியாசமான முறையில வந்து இந்த கிறிஸ்மஸ் நாட்களை கொண்டாடி கொண்டிருக்கும் இல்லையா? 나도 옛날에 어렸을 때 아이 때 크리스마스가 되면 교회에서 했던 일들이 기억이 납니다. நானும் சின்ன வயசுல இருக்கும்போது கிறிஸ்மஸ் நாட்களில அங்க செஞ்ச வேலைகள் எல்லாம் யோசிக்கும் போது அது ஞாபகம் இருக்கு. 많은 찬양과 또 무용과 또 뭐 뮤지컬, 연극 이런 것들을 했던 기억이 납니다. அதே போல அங்க கிறிஸ்மஸ் நாட்கள்ல வந்து நாடகம் போடுவாங்க, பாடல் பாடுவாங்க, ஆராதனை செய்வாங்க. அங்க இருக்கிற எல்லா பாத்தீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும். 동방박사가 예물을 이제 아기 예수님께 드렸던 것처럼 헌금을 구별해서 가지고 가서 드렸던 기억도 많이 있습니다. அதே போல வந்து அந்த மாதிரி நாட்கள்ல வந்து நாங்க காணிக்கைகளை வந்து ஆயத்தப்படுத்தி எப்படி வந்து அந்த 3 பேரும் இயேசுவுக்கு வந்து பரிசுகளை கொண்டு வந்தாங்களோ அதே போல நாங்களும் என்ன பண்ணுவோம், பரிசுகளை ஆயத்தப்படுத்தி அங்க சபையில போய் கொடுப்போம். 교회의 복음 문화가 크리스마스 복음 문화가 정착되기를 기도합니다. சபையில வந்து சுவிசேஷ கலாச்சாரம் வர்றதுக்காக நாம் தொடர்ந்து ஜெபிக்கணும். 예를 들어서 아이들에게 선물을 주는데 산타클로스 할아버지 옷을 입고 산타가 선물을 주는 것처럼 주는 건 복음 문화는 아니죠.
சாண்டாவுடைய ஆடை அணிஞ்சுக்கிட்டு போயிட்டு நம்ம வந்து குழந்தைங்களுக்கு பரிசுகளை கொடுக்கறது வந்து சுவிசேஷத்தினுடைய கலாச்சாரம் கிடையாது. 아이들은 예수님을 기다리는 게 아니라 산타를 기다리게 됩니다. இங்க என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது குழந்தைங்க வந்து இயேசுவுக்கு காத்திருக்காம சாண்டா வருவாரு ஏதாவது கொடுப்பாருன்னு சொல்லி காத்திருக்கும்படியா மாத்திட்டோம். 그래서 우리는 예수님이 우리를 위해서 이 땅에 오신 것을 축하하고 기뻐하는 문화로 우리가 만들어 가야 합니다. சோ அதனாலதான் வந்து இயேசு இந்த உலகத்துக்கு வந்த அந்த சந்தோஷமான நாளை வந்து நம்ம வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்து சுவிசேஷத்தினுடைய கலாச்சாரத்தை பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். 여기에 우리 사모님들이 가장 중요하게 역할을 할 수 있습니다. இந்த இடத்துல நீங்க வந்து முக்கியமான பகுதியான இந்த ரோல்களை நீங்க வந்து செய்ய முடியும். 준비하는 교사들에게 준비하는 사람들에게 요번에는 예수님의 오신 거를 이렇게 하자라고 의견을 말할 수 있는 분이 사모님들이십니다. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து இப்படி செய்யலாம் இதை வந்து அப்படி செய்யலாம் சொல்லி சரியா சொல்லி கொடுக்கக்கூடிய இடத்துல எல்லா அந்த சபையினுடைய எல்லா காரியத்திலும் தலையிடக்கூடிய ஒரு நபர் வந்து போதகருடைய மனைவியா இருக்கிறீங்க. 그래서 우리 아이들이 크리스마스가 예수님의 오신 최고의 날로 기억되도록 우리 사모님들이 복음 문화를 교회에 잘 뿌리 내리시기 바랍니다. சோ அதே போல கிறிஸ்துமஸ் அப்படின்னு சொன்னாலே பிள்ளைகளுக்கு வந்து சரியான ஒரு நபரை ஞாபகப்படுத்துற அளவுக்கு போதகர் மனைவியாகி நீங்கள் வந்து அப்படிப்பட்ட காரியங்களை பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். 하나님을 떠난 인간은 하나님을 만날 길이 없습니다. தேவனை விட்டு விலகி போன மனிதனுக்கு திரும்பவும் அவரை சந்திக்கிறதுக்கான வழி கிடையாது. 사람이 하나님을 만나기 위해서 많은 노력을 합니다. தேவனை சந்திக்கும்படிக்கு ஜனங்க வந்து பல வழிமுறைகளை அவரை தேடி போறது பார்க்கிறோம். 그러나 인간의 노력으로 인간이 구원받을 수 없습니다. அவனுடைய எல்லா முயற்சிகளால தேவனுடைய ரட்சிப்பை பெற முடியாது. 에덴 동산에서 아담과 하와가 범죄하자 하나님은 한 길을 약속해 주셨습니다. ஆதாமும் ஏவாளும் வந்து அந்த ஏதேன் தோட்டத்துல பாவம் செய்த பொழுது தேவன் அவர்களுக்கு ஒரே ஒரு வழியை அவர்களுக்கு வந்து 창세기 3장 15절 여자의 후손이 뱀의 머리를 상하게 할 것이다라고 말씀해 주셨습니다. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல ஸ்திரீயின் வித்து அப்படின்ற காரியத்தை குறித்து ஒரு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். 그 한 길로 오신 분이 예수 그리스도십니다. அந்த ஒரே வழியில வருகிறவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. 그래서 우리는 생명 다하는 그날까지 예수가 그리스도라고 증거해야 하는 전도자들입니다. அதனாலதான் நம்மளுடைய கடைசி மூச்சு வரை இயேசுதான் கிறிஸ்து அப்படின்னு சொல்லி நம்ம சாட்சியாக அதற்கு இருக்கணும். 다른 길은 없다고 증거해야 될 전도자들이 바로 우리인 것입니다. அதனால வந்து வேற வழி கிடையாது அவர் மட்டுமே வழி அப்படின்னு சொல்லி கொடுக்குற அளவுக்கு நாம் தேர்ந்தவர்களா இருக்கணும். 왜 우리에게 예수만이 길이 되는가? 오늘 그 말씀을 나누도록 하겠습니다. இன்னைக்கு நம்ம இயேசு மட்டுமே ஏன் வழி அப்படின்னு சொல்றத பத்தி நம்ம படிக்க போறோம். 요한일서 3장 8절을 성경을 펴서 읽어주시기 바랍니다. எல்லாரும் வந்து வேதத்தை வந்து 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை சேர்ந்து வாசிப்போம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சேர்ந்து வாசிப்போம். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். ஆமென். 아멘. 하나님의 아들이 나타나신 것은 마귀의 일을 멸하려 하심이니라 말씀하고 계십니다. அப்போ தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். 마귀가 하는 일은 하나밖에 없습니다. 인간이 구원받지 못하도록 방해하는 것입니다. பிசாசு முதல்ல செய்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டாக்கா மனிதர்கள் ரட்சிப்பை பெறக்கூடிய கூடாது அதுக்காக அவன் எல்லா முயற்சியும் செய்வான். 사람이 예수 그리스도를 영접하여 하나님의 자녀가 되지 못하게 방해하는 것이 사단이 하는 일입니다. மனிதன் வந்து தேவனை விசுவாசித்து அவர் பேர்ல நம்பிக்கை வைத்து அவரை அறிக்கை செய்யக்கூடாது அப்படின்றதற்காக அவன் எல்லா முயற்சிகளையும் செய்வான். 하나님의 아들 되신 예수 그리스도는 마귀의 일을 멸하셨습니다. ஆனால் தேவனுடைய குமாரனாகிய குமாரன் இந்த பிசாசினுடைய கிரியைகளை அழித்தார். 마귀의 권세를 완전히 깨뜨려 버리셨습니다. அவனுடைய பிசாசினுடைய எல்லா அதிகாரங்களையும் உரித்து போட்டார். 사람들은 대부분 복음과 종교를 구별하지 못하는 경우가 많이 있습니다. அதனாலதான் பாத்தீங்கன்னா வந்து சுவிசேஷத்தை வந்து பெற்றுக்கொள்ள கூடாதபடிக்கு அங்க தடைகள் நிறைய பேருக்கு தடைகள் இருந்து கொண்டே இருக்கிறதை கவனிக்கணும். 교회 안에 와 있는 사람들도 어쩌면 교회의 중직자나 목회자들도 복음과 종교를 구별하지 못하는 경우가 많이 있습니다.
நிறைய பேர் பாத்தீங்கன்னா சபையிலயும் சரி, சபைக்குள்ளாக இருக்கிற மக்கள் மத்தியிலும் சரி, போதகர் அதுக்கு அவருக்கு அடியில வேலை செய்கிறவர்களும் சரி, 오늘 அதாவது வந்து சுவிசேஷத்திற்கும் மதத்திற்கும் உள்ள வித்தியாசம் தெரியாம இருக்கிறாங்க. 오늘 여러분이 복음과 종교를 확실하게 구별하는 그런 축복의 시간이 되기를 바랍니다. ஆமா, இந்த நாள்ல வந்து நீங்க வந்து சுவிசேஷத்தையும் மதத்தையும் சரியாக புரிந்து கொள்ளணும்னு சொல்லி இந்த நான் அப்படிப்பட்ட ஒரு நாளை உங்களுக்கு அமைய நான் வாழ்த்தி ஜெபிக்கிறேன். 세상 사람들은 종교는 모두 같다고 생각합니다. உலகத்தாரை குறித்து அவங்களோட பார்வையில பார்க்கும்போது எல்லா மதங்களும் ஒண்ணு அப்படின்னு நினைக்கிறாங்க. 이슬람 마호메트를 믿는 이슬람이나 아니면 힌두를 믿는 사람들이나 아니면 불교를 믿는 이런 사람들은 종교가 같은 게 맞습니다. அப்போ வந்து இஸ்லாம்ல இருக்க முஸ்லிம்ஸும் சரி, அதே போல வந்து இந்துக்களும் சரி, அதே போல புத்தரை வணங்குகிறவங்க சரி, இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒரே வழிகள் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. 왜냐하면 그들은 사탄을 아비로 섬기는 같은 종교이기 때문에 그렇습니다. ஏன்னு சொல்லி பார்க்கும்போது இந்த மதங்கள் எல்லாமே வந்து பிசாசனுடைய கிரியைகளால உருவாக்கப்படுகிறது நம்ம பார்க்கிறோம். 그러나 우리 복음을 가진 우리는 그런 종교와 완전히 다른 것입니다. ஆனால் சுவிசேஷத்தை உடைய நாமோ கம்ப்ளீட்டா வித்தியாசமா இருக்கிறோம். 모든 사람들은 종교를 가진 모든 사람들은 선을 행하는 목적이 종교의 목적이라고 생각합니다. அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற நிறைய பேரும் சரி, நிறைய சபையில இருக்கிறவங்க சரி என்ன நினைக்கிறாங்கன்னா கைகளால செய்கிற நற்கிரியைகளை நம்பி இருக்கிறாங்க. 종교를 가진 사람들은 착하게 살고 선하게 사는 게 맞습니다. அதனால வந்து நற்கிரியைகள் செய்கிறதுனால வந்து அது மதங்கள் சொல்லி கொடுக்கிற நற்கிரியைகள் அப்படின்னு நினைக்கிறாங்க. 그 착하게 살고 선하게 사는 것이 구원을 얻는 조건은 되지 않습니다. ரொம்ப நல்லவர்களாக இருக்கிறதுனாலயோ நற்கிரியைகளை செய்கிறதுனாலயோ சுவிசேஷ ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. 자기가 열심히 노력하고 또 덕을 쌓고 하는 것이 구원의 길이라고 생각을 합니다. 사모님 다시 죄송합니다. 열심히 덕을 쌓고 네. 공을 쌓고 하는 것이 구원의 길이라고 생각합니다. இப்போ இன்னொரு நிறைய பேர் வந்து என்ன சொல்றாங்க என்னன்னா சபையில நல்ல காரியங்களை செய்யறதுனாலயோ நான் வந்து அதிகமான காணிக்கைகளை கொடுக்கறதுனாலயோ எனக்கு ரட்சிப்பு கிடைக்கும்னு நினைக்கிறேன். 어떤 사람은 가난한 사람을 자기 돈을 주면서 열심히 도와주는 사람도 있고 어떤 장애자가 있으면 그 사람을 가서 막 열심히 도와주는 사람도 있고 이렇게 선한 일을 하면서 덕을 세우는 게 구원의 길이라고 생각합니다. ஒரு சிலர் பார்க்கும்போது என்ன பண்றாங்கன்னா அவங்க கிட்ட இருக்கிற பணத்தை எல்லாம் வந்து இல்லாதவர்களுக்கு ஏழை எளியவர்களுக்கு போய் கொடுக்கறாங்க, சாப்பாடு இல்லாதவர்களுக்கு போய் கொடுக்கறாங்க. இதன் மூலமாக எப்படியாவது நமக்கு ரட்சிப்பு கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. 그러나 그것은 구원이 아닙니다. இது வந்து ரட்சிப்புக்கான வழி கிடையாது. 여러분이 꼭 기억할 것은 우리가 믿는 기독교라고 분리되어 있는 우리는 종교가 아니라 생명입니다. நாம் வந்து இந்த கிறிஸ்தவ மதத்தை உடைய நாம் வந்து மதத்தை சேர்ந்தவர்கள் கிடையாது. நாம் வந்து ஜீவயத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு பார்க்கிறோம். 우리가 할 수 없이 기독교라고 말은 하지만 기독교 자체는 생명 자체입니다. நம்ம கிறிஸ்தவம் அப்படின்னு சொல்லும் பொழுது வந்து கிறிஸ்தவம் அப்படின்னாலே ஒரு ஜீவியம், இந்த ஜீவியத்துக்குள்ள ஒரு ஜீவன் இருக்கிறது நம்ம கவனிக்கணும். 창조의 능력 그 생명이 내 안에 있는 것입니다. படைப்புகளில் உண்டான அந்த பலன் நம்மளுடைய வாழ்க்கையில உண்டா இருக்கிறது. 부활의 능력 그 능력이 내 속에 있는 것입니다. அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை எனக்குள்ளாக என்னுடைய ஆத்மாவுக்குள்ளாக இருக்கிறது. 우리는 종교가 아니라 생명이요 능력이라는 것을 꼭 기억하시기 바랍니다. அது வந்து அதனாலதான் இதை வந்து மதம் என்று சொல்லாமல் இதுல வந்து ஜீவன் என்று சொல்லுகிறோம். இதுல வல்லமை உண்டு. 종교는 사람이 만들어 놓은 것이고 복음은 하나님이 주신 것입니다. இந்த மதம் வந்து மனிதர்களால உண்டாக்கப்பட்டது, ஆனால் சுவிசேஷம் தேவனால் உண்டாக்கப்பட்டது. 어떤 물건을 만들어 놓고 어떤 형체를 만들어 놓고 인간이 가서 섬기는 것을 우리는 종교라고 하고 우상이라고 합니다. அப்ப வந்து கரங்களால ஒரு காரியத்தை செய்து வச்சுட்டு அதுக்கு முன்னாடி போய் விழுந்து வணங்குகிற ஒரு காரியத்தை வந்து நம்ம வந்து மதம் அப்படின்னு சொல்றோம். 그러나 복음은 하나님이 우리를 찾아오신 것입니다. ஆனால் சுவிசேஷமோ தேவன் நம்மை தேடி வந்ததை தான் சுவிசேஷம்னு சொல்றோம். 그래서 종교를 가진 사람들은 행위가 기준이기 때문에 굉장히 많이 노력합니다. அதனால்தான் வந்து மதத்தை சேர்ந்தவர்கள் வந்து நற்கிரியைகளை அதிகமாய் நம்புகிறதுனாலதான் நற்கிரியைகள் மூலமாக தான் ரட்சிப்பு வரும்னு நம்புறாங்க.
남들이 잠잘 때 잠을 안 자고 기도하는 행위를 한다든지 남들이 수고하지 않아도 될 일을 가서 열심히 봉사를 한다든지 이런 식으로 행위가 기준이 됩니다. இப்ப பாத்தீங்கன்னா நான் என்னோட நற்கிரியைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் வந்து ஜெபிக்கிறதும் சரி மற்ற காரியங்களை செய்யறதும் சரி ரொம்ப உன்னிப்பா அப்படி நான் அதுல கவனம் செலுத்தி செய்யும் பொழுது ஒரு நற்கிரியைகளை போல மாறிடுது. 그러나 복음은 하나님의 생명, 성령이 내 안에 임했느냐 안 임했느냐 이게 기준이 되는 것입니다. ஆனால் இது இப்படிப்பட்ட காரியங்கள் வந்து ரட்சிப்பு கிடையாது. ஆனால் வந்து பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக இருக்கிறாரா, கிரியை செய்கிறாரா அப்படி என்ற காரியத்துல தான் வந்து நம்ம ரட்சிப்பை குறித்து கவனிக்க முடியும். 예수님이 십자가에 달려 돌아가실 때 양쪽에 강도가 있었습니다. சிலுவையில இயேசு கிறிஸ்து அறையப்பட்ட அந்த நாள்ல பாத்தீங்கன்னா குற்றவாளிகள் இருபுறம் 2 பேர் இருந்தாங்க. 한편 강도가 예수님을 막 이렇게 비난하는 말을 했습니다. ஒரு சைடுல இருக்கிறவன் வந்து இயேசு கிறிஸ்து ரொம்ப இகழ்ந்து பேசினான். 그때 한편 강도가 예수님 나를 좀 기억해 주세요라고 고백을 했습니다. 멈췄네요. 이거 사모님 멈췄어요? 멈췄어요? 네네 지금 네. 나는 괜찮은데 안 돼요? 저는 괜찮아요. 이쪽은 좀 뭐 인터넷가 좀 네. 괜찮아요. 지금 괜찮아요. 네. 한편 강도가 예수님이 오늘 낙원에 이르실 때 나를 좀 기억해 주세요라고 부탁을 했습니다. ஆனா இரண்டாவது சைடுல இந்த பக்கத்துல இருக்கிற மறுபுறத்துல இருக்கிறவன்னு சொன்னா நீங்க வந்து உங்களோட ராஜ்யத்துக்கு போகும்போது என்னை நினைத்துக் கொள்ளுங்கன்னு சொல்றார். 예수님은 말씀하셨습니다. 네가 오늘 나와 함께 낙원에 있을 것이다라고 말씀해 주셨습니다. உடனே இயேசு கிறிஸ்து அவருக்கு சொல்றார் இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசில இருப்பாய்ன்னு சொல்லி வாக்கு பண்றார். 그 강도는 봉사할 시간도 없었고 교회 나가서 열심히 신앙생활할 시간이 없었습니다. அந்த குற்றவாளி பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா அவனுக்கு வந்து சபைக்கு போறதுக்கு நேரமோ இல்ல அவனுடைய நற்கிரியைகளை செய்யறதுக்கு நேரங்களோ எதுவுமே கிடையாது. 그 말을 마치고 예수님과 함께 십자가에서 그냥 달려 죽었습니다. ஆனால் அவன் இந்த வார்த்தைகளை சொல்லி அவங்க வந்து இயேசு கிறிஸ்துவோடு கூட அவன் மரிக்கிறான். 그래도 그 강도는 구원받은 것입니다. ஆனால் அந்த குற்றவாளி ரட்சிக்கப்படுகிறான். 복음의 기준이 하나님이 임했느냐 임하지 않았느냐에 있다는 것을 의미합니다. அப்போ ரட்சிப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் எனக்குள்ள கிரியை செய்கிறாரா இல்லையா அப்படின்றத பொறுத்து இருக்கு. 여러분이 복음과 종교를 좀 구별을 잘 하시기 바랍니다. அதனால்தான் வந்து மதத்தையும் மதத்தை சார்ந்த காரியங்களையும் அந்த சுவிசேஷத்தையும் சுவிசேஷம் சார்ந்த காரியங்களையும் நம்ம வித்தியாசப்படுத்தி பார்க்கணும். 그러면 구원받은 멸망 상태가 어떤 것일까요? அப்ப வந்து ரட்சிப்புக்கு விரோதமான காரியங்கள் என்னென்னலாம் இருக்கும்? 원죄를 가볍게 여겨서는 안 됩니다. இந்த முதலாம் பாவத்தை குறித்து நம்ம வந்து லைட்டா எடுக்க கூடாது. 여러분 성경을 로마서 3장 10절, 23절 두 절의 성경을 지금 읽어보시기 바랍니다. இப்பொழுது நம்ம வந்து ரோமர் 3ஆம் அதிகாரம் 10, 23 வாசிக்கலாம். ரோமர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 23ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம். சேர்ந்து வாசிப்போம். அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி அப்படின்னு எழுது. 의인은 없는데 한 사람도 없다고 성경은 말씀하고 있습니다. அங்க பாத்தீங்கன்னா நீதிமான் ஒருவனும் இல்லை அப்படின்னு சொல்லி வேதம் தெளிவாய் சொல்லுது. 아무리 열심히 봉사하고 다른 사람을 도와주고 한다 할지라도 그 사람은 의인이 아닙니다. நீங்க எவ்வளவுதான் நல்லவர்களா வாழ்ந்தாலும் நற்கிரியைகளை செய்தாலும் நீங்கள் நீதிமான்கள் ஆக முடியாது அப்படின்றத வேதம் சொல்லுது. 이 세상에 태어난 모든 사람은 한 명도 예외가 없이 죄인이라고 성경은 말씀하고 있습니다. அதனாலதான் இந்த உலகத்துல பிறந்த எவருமே நீதிமான்கள் அல்ல அப்படின்றது வேதம் தெளிவா நமக்கு சொல்லுது. 이건 내가 지은 죄가 아니라 태어날 때부터 이 땅에 올 때 가지고 온 원죄를 의미합니다. இந்த முதலாம் பாவம்ன்றது என் கைகளால் செய்த பாவம் அல்ல. நான் பிறந்தது முதல் அது நான் அந்த பாவத்திலே தான் பிறக்கிறேன். அதுதான் என்னுடைய பாவமாக மாறி. 최초의 인간인 아담과 하와가 범죄했기 때문에 우리도 죄인의 후손이 된 것입니다. இந்த பாவம் யாரால உண்டானது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். இது வந்து ஆதாமும் ஏவாளும் சேர்ந்து செய்த பாவத்தினால் உண்டானது முதலாம் பாவம். 내가 상관도 없이 태어나 보니까 나는 죄인입니다. இந்த பாவத்துக்கும் எனக்கும் எந்த தொடர்பு இல்லை. ஆனாலும் அவர்களுடைய வயிற்றில நான் பிறக்கிறதுனாலே நான் பாவியாகவே பிறக்கிறேன்.
이 원죄 때문에 우리의 영혼이 사탄이라고 하는 존재에게 잡혀 있습니다. So இந்த பாவத்தின் நிமித்தமே பிசாசனுடைய ஆவி நம்மளுடைய ஆவியை வந்து பிடித்திருக்கிறதை நம்ம கவனிக்க முடியும். 이 상태는 굉장히 무서운 상태인데 그 영은 사탄의 영을 받은 상태입니다. இந்த சூழ்நிலை உண்மையாவே ரொம்ப கஷ்டமான ஒரு சீரியஸான ஒரு சூழ்நிலை. என்னன்னா வந்து பிசாசனுடைய ஆவி நம்மளுடைய ஆவி பிடித்திருக்கிறத நம்ம கவனிக்கணும். 아무리 부자로 살고 아무리 권세가 많고 아무리 학식이 많고 돈이 많아도 그 영혼은 사탄에게 장악되어 있는 저주받은 영혼입니다. நீங்கள் எவ்வளவு பெரிய பணக்காரங்களா இருக்கலாம், நீங்க எவ்வளவு பெரிய ஞானவானா இருக்கலாம், நீங்க எவ்வளவு படித்திருக்கலாம், நீங்க வந்து என்ன வேணாலும் பெரிய விஷயங்களை செய்யலாம். ஆனால் இந்த ஆவி உங்களுடைய ஆவியை பிடித்திருக்கும் பொழுது அதுல இருந்து மீளுகிறதுக்கு உங்களுக்கு பலம் இருக்கா? 우리가 그 사람이 가진 것이 많고 배운 것이 많고 또 뭐 어떤 높은 지위에 있는 것을 부러워할 필요가 하나도 없는 것입니다. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே இந்த காரியத்துலதான் இருக்கிறோம். அதனாலதான் நம்மளை காட்டி நல்லா வாழ்றவங்களை குறித்து நாம் வந்து பொறாமைப்படுறதுக்கு அவசியம் கிடையாது. 우리가 영의 눈을 뜨고 그 사람의 영혼이 사탄에게 장악되어 있는 저주받은 영혼이라는 것을 안다면 부러워할 이유가 없는 것입니다. அப்ப வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, இந்த பிசாசனுடைய ஆவி நம்மளுடைய இருதயத்தை பிடித்திருக்கிறது. இந்த நிலையை வந்து நம்ம வந்து ஒரு பாவமான நிலை, ஒரு பிடிப்பட்ட நிலை அப்படின்றத உணர முடியும். 그래서 그 사람들은 종교 행위를 하면서 점도 치고 때로는 가서 굿도 하고 제사도 지내고 여러 가지 종교 행위를 하게 됩니다. அதனாலதான் பாத்தீங்கன்னா எல்லாருமே இந்த எல்லாருமே இப்ப பாத்தீங்கன்னா இதுல இருந்து மீளுவதற்காக என்ன பண்றாங்கன்னா, போயிட்டு பல விதமான மந்திரம், மாந்திரிகம், சூனியம், என்னென்ன ஜோசியம், எந்த மாதிரியான காரியங்களும் போயிட்டு முயற்சி பண்ணிட்டு வெளியே வராங்க. 이 우상 숭배를 하면 할수록 후대에게 문제가 옵니다. அதுலயும் பாத்தீங்கன்னா அதுல வந்து இந்த விக்கிரக ஆராதனையில போய் விசேஷமா இதுல செயல்படும் பொழுது என்ன ஆகுதுன்னா, 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் அந்த சந்ததிகள் பாதிக்கப்பட்ட சாபத்திற்குள்ளாகிறத நம்ம பார்க்க முடியும். 하나님이 십계명을 주시면서 출애굽기 20장 4절 5절에 어떤 것도 만들지 말고 그것들을 섬기지 말고 그것들을 절하지 말라라고 말씀하셨습니다. அங்க பார்க்கும் பொழுது யாத்திரையாகும் வந்து 20ஆம் அதிகாரத்துல 4:5ல வாசிக்கும் பொழுது வேற எந்த சுரூபத்தையும் நீ வணங்க கூடாது, சுரூபத்தை நீ என்ன பண்ணக்கூடாது, செய்யவும் கூடாது அப்படின்னு சொல்லி தெளிவாய் சொல்லப்பட்டது. 그리고 그렇게 섬기는 그 우상 숭배의 죄를 내가 3, 4대까지 묻겠다고 말씀하셨습니다. அப்படி நீ வணங்குவேன்னு சொல்லும் பொழுது 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் நான் அதை விசாரிப்பேன்னு சொல்லி சொல்றாரு. 그래서 우상 숭배를 많이 하는 가정의 사람들이 알 수 없는 질병에 또 정신적으로 시달리는 병에 이름 모를 병으로 시달려 죽는 경우가 많이 있습니다. நீங்க வேணா கவனித்து பாருங்க, இந்த விக்கிரக ஆராதனை அதிகமா அதுல கவனம் செலுத்துற குடும்பத்துல பாத்தீங்கன்னா மன ரீதியான பிரச்சனைகளில அல்லது வந்து ரொம்ப மன ரீதியான பிரச்சனை உள்ள குழந்தைகள் பிறக்கிறதையும் அதுல இருந்து அவங்க அந்த குழந்தைகள் சாகுறதையும் நீங்க பார்க்க முடியும். 그 사람들은 결국은 지옥으로 가게 되는 것입니다. அப்படி சாகுறவர்கள் வேற வழி இல்லாம நரகத்துக்கே போக வேண்டியதா இருக்கும். 그러면 세 번째, 구원자는 단 한 분밖에 안 계시다는 사실을 꼭 기억하시기 바랍니다. அப்ப நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, ஒரே ஒரு வழியை தான் தேவன் நமக்காக உண்டாக்கி இருக்கிறார் அப்படின்றத கவனிக்கணும். 사탄에게 장악되어 있는 그 저주받은 영혼을 구원하기 위해서는 사탄보다는 힘이 센 자라야만 구원하실 수 있습니다. அப்ப நம்ம கவனிக்கணும், பலவானை முந்தி கட்டணும் அப்படின்னு சொல்லும் போது ஒரு பலவானை கட்டணும்னு சொன்னா அவனை விட பலமா இருக்கணும். அப்படிதான் இந்த பிசாசை வந்து நம்ம அழிக்கணும்னு சொன்னாக்கா பிசாசை விட பலமான ஒருத்தர் வரணும். 그래서 여자의 후손이 뱀의 머리를 상하게 할 것이다라고 말씀하신 것입니다. அதனால்தான் அவர் ஸ்திரீயின் வித்து மூலமாக இந்த உலகத்துக்கு வருவதற்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். 구원할 자는 반드시 사탄을 이길 권세를 가지신 분이어야 합니다. அப்போ இந்த உலகத்துக்கு ரட்சிப்புக்காக இந்த உலகத்தை ரட்சிக்கும்படிக்கு வருகிறவர் எப்படி இருக்கணும்னு சொன்னாக்கா அதிக பலத்தை உடையவரா இருக்கணும், அதிகாரத்தை உடையவரா இருக்கணும். 근데 그분은 우리 인간을 위하여 대신 죽으셔야 하기 때문에 반드시 인간의 몸을 입고 이 땅에 오셔야 합니다. அப்ப அப்படி வரப்போகிறவர் எப்படி இருக்குன்னா, மனிதர்களுக்காக அவர் மரிக்கிறவரா இருக்கிறதுனால அவர் எப்படி இருக்கணும், மனிதனுடைய மாம்சத்தை உடையவரா இருக்கணும். 만약에 우리가 원숭이였다면 원숭이의 모습으로 오셨을 것입니다. இப்ப நம்ம வந்து ஒருவேளை நம்மலாம் வந்து ஒரு குரங்கு பிறவிகளா இருக்கோம் அப்படின்னு சொன்னாக்கா அவர் எப்படி வரணும், குரங்காய் வரணும். 우리가 인간의 모습을 입고 있기 때문에 그분은 반드시 사람의 모습으로 오셔야 했습니다. ஆனால் நாம வந்து மனிதனுடைய அந்த சாயலை உடையவர்களா இருக்கிறதுனால அவர் மனிதன் சாயலாக மாம்சத்தை உடையவராக வந்தார். 요한복음 1장 1절
1장 14절을 같이 읽어보겠습니다. இப்ப நம்ம வந்து யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமும் 14ஆம் வசனம் உங்களோடு சேர்ந்து வாசிக்கலாம். யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 14ஆம் வசனம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்துல இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்றதாகவே இருந்தது. 하나님은 영이십니다. தேவன் ஆவியா இருக்கிறார். 영이시기 때문에 눈에 보이거나 이렇게 만져지거나 느껴지는 존재가 아닙니다. அவர் வந்து கண்ணுக்கு தெரியாதவரா இருக்கிறதுனால அவரை வந்து தொடவோ, அவரை வந்து உணரவோ, அவரை வந்து நம்ம பிடிக்கவோ முடியாது. 그래서 하나님은 우리 가운데 하나님의 말씀으로 존재하십니다. அதனால்தான் தேவன் வந்து நம்மளுடைய இருதயத்திலே தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் நம்மளிடத்துல வாசம் பண்ணுகிறார். 그 말씀이 육신의 몸을 입고 오신 사실이 베들레헴의 아기 예수로 오시는 사건입니다. சோ அந்த வார்த்தையானவர் மாம்சத்தை உடையவராக பெத்லகேமிலே வந்து அங்கு பிறக்கிறதை நாம் பார்க்கிறோம். 우리는 이 사실을 믿습니다. இந்த சத்தியத்தை நாம் வந்து உணர்கிறோம். 동정녀 마리아를 통해서 이 땅에 오셨습니다. அவர் கன்னி ஸ்திரீயின் வயிற்றிலே பிறந்தார் என்று விசுவாசிக்கிறோம். 그러나 그분은 우리와 같이 원죄가 있으시지 않으신 분입니다. ஆனால் இந்த கிறிஸ்துவுக்கு வந்து முதலாம் பாவத்துக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. 그분은 또 우리처럼 죄를 짓는 분도 아니십니다. அவர் வந்து நம்மை போல பாவம் செய்கிறவரும் அல்ல. 뿐만 아니라 그분은 조상이 하나님 자신이기 때문에 조상의 죄도 없습니다. அவருடைய சந்ததின்னு பார்க்கும் பொழுது பிதாவை தவிர அவருக்கு வேற இல்லைனால அதனால பாவம் சந்ததிகளுடைய பாவம் அவர் மேல இல்ல. 그분은 아담의 후손이 아니십니다. அவர் ஆதாமினுடைய சந்ததியில வந்தவரும் கிடையாது. 죄의 대가로 반드시 죄 없으신 그분이 죽으셔야만 합니다. ஆனால் பாவம் இல்லாமல் பிறந்த அவர் மரிப்பதற்காகவே வந்தார். 창세기 2장 17절 선악을 알게 하는 나무의 실과를 먹는 날에는 내가 정령 죽으리라고 말씀하셨는데 그 말씀을 어겼기 때문에 반드시 죽으셔야만 합니다. தேவன் ஏற்படுத்தின ஒரு பெரிய உடன்படிக்கையாகி ஆதி ஆகமத்துல 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல இதை நீ சாப்பிடுகிற நாளிலே சாகவே சாவாயின்னு சொன்னாலே அதை மனிதன் வந்து அவிவிசுவாசித்து அவை தள்ளி போட்டதுனாலே உண்டான பாவம் தான் பெரிய பாவம். 이 세상의 모든 사람은 다 죽습니다. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் ஒரு நாள் மரிக்க போகிறோம். 그런데 부활한 사람은 예수 그리스도 한 분밖에 없습니다. ஆனால் திரும்பவும் உயிரோடு கூட வந்தவர் இயேசுவை தவிர வேற யாருமே இல்லை. 하나님이라는 증거로 반드시 부활하셔야 합니다. அவர் தேவனா இருக்கிறார் என்பதற்காகவே அவர் மீண்டும் உயிரோட வர வேண்டிய அவசியம் இருக்கு. 성경대로 죽으셨다가 성경대로 살아나셨다고 성경은 말씀하고 있습니다. அவர் வந்து வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தவராகவும் வாக்குத்தத்தத்தின்படியே அவர் வந்து மீண்டும் உயிரோடு வந்தவராகவும் இருக்கிறார். 그래서 우리는 부활의 신앙을 가지고 있습니다. அதனால்தான் இந்த உயிர்த்தெழுதலுடைய வல்லமையோடு கூட நாம் வாழ்கிறோம். 그분이 바로 예수 그리스도이십니다. அவர்தான் இயேசு கிறிஸ்து என்று நாம் அழைக்கிறோம். 예수 그리스도는 하나님 자신이고 하나님의 본체이십니다. இயேசு கிறிஸ்து வந்து தேவனுடைய சொரூபம் மகிமையின் அவருடைய சொரூபமாய் இருக்கிறார். ஒரே பேரானவராய் இருக்கிறார். 빌립보서 2장 6절로 9절의 말씀을 여러분이 성경을 펴서 좀 읽어주시기 바랍니다. நம்ம எல்லாரும் வந்து பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல 6ல இருந்து 9 வரைக்கும் வாசிக்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6ல இருந்து 9 வரைக்கும் நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக. பிலிப்பியர் 2 6ல இருந்து 9. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷர் ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி 하나님이신 그분이 이 땅에 인간의 몸을 입고 이 땅에 오셨습니다. அப்ப அவர் தேவனுடைய ரூபமாய் இருக்கிறவர் இந்த உலகத்துல மாம்சத்தை தரித்து கொண்டு இந்த உலகத்துல மனிதனாக வருகிறார். 그리고 죽기까지 순종하셨습니다. அவர் வந்து மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவரா இருக்கிறார். 그렇게 낮아지신 그분을 하나님이 지극히 높여 모든 이름에 뛰어난 이름으로 주셨습니다. அப்படி தம்மை தாமே தாழ்த்தின அவரை எல்லா நாமத்திற்கும் மேலாக அவரை வந்து பிதாவானவர் உயர்த்தினார்.
그래서 지구촌에 있는 모든 사람은 그분을 주라고 부르게 되는 것입니다. அதனால்தான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் அவரை வந்து தேவன் என்று எஜமானர் என்று அழைக்கிற அளவுக்கு அவர் எல்லாருக்கும் மேலாக உயர்த்தப்பட்டார். 신자나 불신자나 그 이름 앞에 무릎을 꿇는 그런 권세를 가지셨습니다. ஆமென். சோ அது விசுவாசியானாலும் சரி அவிசுவாசியானாலும் சரி அவருடைய நாமத்திற்கு முன்பாக எல்லா மனிதர்களும் எல்லா ஆத்துமாக்களும் முடங்கியே ஆகணும். 예, 우리는 그 예수 그리스도를 영접한 하나님의 자녀인 것입니다. அப்படிப்பட்ட தேவனை வந்து நம் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் நாங்கள். 그래서 여러분이 막 가는 모든 곳에 사탄의 권세는 무너지게 되어 있습니다. அதனால்தான் நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திற்கு முன்பாக பிசாசுடைய கிரியைகள் உங்களுக்கு முன்பாக முழங்கால் படியிட வேண்டும். 길을 걸어갈 때도 나는 전도자다. 나 때문에 이 지역의 역사는 사단의 역사는 무너질지어다. 이 기도를 마음으로 하시면서 걸으셔야 합니다. நீங்கள் சும்மா நடக்கும் பொழுது கூட உங்கள் தெருக்குள்ள நடக்கும் பொழுது கூட நீங்கள் சொன்ன நான் அப்படிப்பட்ட தேவனுடைய மகளா இருக்கு என்ன நிமித்தம் இந்த பகுதியில் இருக்கிற இருளின் ராஜ்யம் உடைந்தாகணும் அழிந்தாகணும் என்று சொல்லி நீங்கள் பேசிக்கொண்டே நடக்கணும். 문화나 전통 속에 사탄이 깊이 자리를 잡고 있는 걸 여러분이 눈을 열어 보셔야 합니다. நீங்கள் நல்லா பாத்தீங்கன்னா கலாச்சாரத்தின் மூலமாக வழிபாட்டு முறைகள் மூலமாக பிசாசினுடைய அவனுடைய கிரியைகள் அதுல இருக்கிறதை நாம் தெளிவாய் பார்க்க முடியும். 이거는 우상이 아니야. 이거는 인도의 전통이야. 라고 생각하시면 그거는 잘못된 경우가 너무 많을 것입니다. இது வந்து விக்கிரகாரனுடைய பகுதி கிடையாது. இது வந்து ஜஸ்ட் நம்மளுடைய கலாச்சாரத்தினுடைய ஒரு பகுதி. பரவாயில்ல செய்யலாம் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றத நிறைய பேர் சொல்றதை கவனிச்சிருப்பீங்க. 사탄은 문화라는 이름을 쓰고 그 문화 속에서 자기가 경배를 받으려고 문화 속에 역사하고 있습니다. அவன் பல காலங்களாக இந்த கலாச்சாரத்தின் மூலமாக அதனுடைய பின்னணியில் இருந்து கொண்டு தனக்கு அவன் ஆராதனை பெற்றுக்கொண்டு இருக்கிறான் அப்படின்ற காரியத்தை நீங்கள் கவனிக்கணும். 사탄은 전통이라는 문화 속에서 전통을 통해서 우리는 조상적부터 이 일을 해왔어라고 하면서 거기에서 자기가 영광을 받으려고 합니다. சோ இது வந்து நம்மளுடைய கலாச்சாரம் இதை வந்து நம்ம பாரம்பரியமா செஞ்சுக்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி இது தமிழர்களுடைய கலாச்சாரம் சொல்லி நீங்க சொல்றதை கேள்விப்பட்டிருக்கீங்க. அப்படிப்பட்ட நம்முடைய கலாச்சாரம் சொல்லி செய்கிற எல்லா பின்னணியிலும் பிசாசுடைய கிரியைகள் ஆராதனை போட்டுதான் இருக்கு. 그래서 예수님 이렇게 말씀하십니다. 내가 화평을 주러 온 것이 아니라 검을 주러 왔노라 이렇게 말씀하십니다. 이해가 안 돼서 내가 평화를 주러 온 것이 아니라 검을 주러 왔다. அதனால்தான் இயேசு கிறிஸ்து வந்து ஒரு இடத்துல அவர் சொல்லுவார் நான் வந்து சமாதானத்தை கொடுக்கிறதுக்கு அல்ல அதை வந்து கெடுக்கும்படிக்கு வந்திருக்கிறேன்னு சொல்லி ஒரு இடத்துல சொல்லுவார். 부모와 자식이 복음 가진 자와 복음을 가지지 않은 자가 충돌하고 갈등할 수 있다는 것을 의미합니다. சோ அதனுடைய சமாதானத்தை கெடுக்கிற அதனுடைய அர்த்தம் என்னன்னா சுவிசேஷ உடைய ஒரு அம்மாவும் சுவிசேஷ இல்லாத ஒரு மகளுக்கும் இடையில நடக்கிற ஒரு பிரச்சனை. 예수의 생명으로 거듭나면 전통 속에 잘못되어 있는 걸 안 하겠다고 말하면 부모와 자녀는 갈등하고 충돌하게 되어 있는 것입니다. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் சுவிசேஷ உடைய ஒரு நபரா இருக்கும் பொழுது இந்த கலாச்சாரத்தினுடைய காரியங்களை நான் செய்ய மாட்டேன்னு எப்ப நம்ம சொல்லுறோமோ அப்பவே இருவருக்கு நடுவுல பிரச்சனைகள் ஆரம்பிக்குது. 그래서 인도의 그 전통 문화 속에 있는 사탄의 정체를 여러분이 복음의 눈으로 발견하시기 바랍니다. அதனால்தான் சுவிசேஷத்தின் கண்களால நீங்கள் பார்க்கணும் இந்த பாரம்பரியமாக வருகிற இந்த கலாச்சாரத்தின் மூலமாக பிசாசினுடைய கிரியைகள் எவ்வளவு ஒளிவு மறைவாக காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறதுன்னு கவனிக்கணும். 그리고 그 싸움을 싸우면서 우리의 후대에게는 바른 복음의 문화를 가르쳐 주어야 합니다. 어머니 멈췄어요. 멈췄어요? 잠깐 우리 후대에게는 복음의 바른 문화를 가르쳐 주어야 합니다. சோ அதனால்தான் வந்து சுவிசேஷத்தினுடைய கலாச்சாரத்தை சரியாக நம்மளுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். 우리에게서 배운 우리의 아이들이 복음의 문화를 가지고 세상에 나가 싸울 수 있도록 영적인 힘을 길러주는 것이 사모님들이 하실 일입니다. ஆமென். சோ இந்த சுவிசேஷத்தின் கலாச்சாரத்தை பிள்ளைகள் எடுத்துக்கொண்டு இந்த உலகத்திற்கு படிக்கிறதுக்கோ மற்ற காரியங்களுக்கு போகும் பொழுது அந்த பாரம்பரியங்களை மேற்கொள்ளத்தக்கதான ஆவிக்குரிய பலத்தை உடையவர்களாக நம்ம அவர்களை உருவாக்கணும். 우리 아이들이 세상을 따라가는 그런 아이가 돼서는 안 되는 것입니다. நீங்க நல்லா கவனிக்கணும் உங்கள் பிள்ளை இந்த பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்திற்குள்ளாக போக கூடாதபடிக்கு நீங்கள் கவனமா இருக்கணும். 세상의 문화라는 것은 사탄이 이미
장악하고 있는 문화를 말합니다. இந்த பாரம்பரியம் அப்படின்னு சொல்லும்போது இந்த உலகத்தினுடைய பாரம்பரியங்களுக்குள்ளாக பிசாசு ஆல்ரெடி பல வேலைகளை செய்து அதை வந்து ஒரு சரியான ஒரு காரியமாய் வைத்திருக்கிறான் என்பதை நமக்கு கவனிக்கணும். 그래서 여러분의 교회에서 복음의 문화로 어떤 컨텐츠를 만들어내면 세상 아이들이 교회에 와서 배울 수 있을 만큼 그런 컨텐츠가 개발되기를 바랍니다. அதே போல வந்து இந்த சுவிசேஷத்தின் கலாச்சாரத்திற்குள்ள என்ன பண்ணணும், பல கண்டென்ட்களை நீங்கள் உள்ள வச்சு அதை வந்து இப்போ சபைக்கு வராத பிள்ளைகள், வெளியில இருந்து உள்ள வருகிற பிள்ளைகள் கூட கற்றுக்கொள்ளும்படியாக நீங்க என்ன பண்ணணும்னா அதை ஒரு சிஸ்டம் செய்யணும். 내가 이걸 어떻게 할 수 있을까요? 하나님께 기도하면 하나님이 그것을 할 수 있는 사람을 붙여주실 것입니다. 왜 그러지? 네. 그것을 내가 하나님 앞에 기도하면 그런 컨텐츠를 만들 수 있는 제자들을 하나님이 붙여주실 것입니다. ஆமென். சோ இப்போ இந்த கண்டென்ட்ங்களா எப்படி நம்ம பண்றது அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் ஜெபிக்கணும். அந்த கண்டென்ட் அதை குறித்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அதை செய்கிற ஆட்களை ஆண்டவர் நமக்குள்ள எழுப்புவார். 여러분의 가슴속에 나는 생명 다하는 그날까지 이 복음만 말하다가 가야 되겠다라고 결론을 내리시면 하나님이 그 기도를 받으십니다. புதொரு மனைவியாக நீங்க வந்து கடைசி நம்ம மூச்சினுடைய கடைசி சுவாசம் வரைக்கும் இந்த தேவனுக்காக இந்த சுவிசேஷத்திற்காக வாழுவேன்னு சொல்லி நீங்க வந்து ஒரு முடிவு தீர்மானம் எடுத்திருப்பீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு அங்கிருந்து வேலை ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். 복음 아닌 것들은 다 양보하고 복음만 붙잡고 있으면 반드시 승리합니다. சுவிசேஷம் அல்லாத எல்லாவற்றையும் தூர தூக்கி போட்டு சுவிசேஷம் உடையதை மட்டும் நாம் கவனம் செலுத்துவோமானால் நம்ம வந்து உண்மையிலேயே வெற்றி சிறந்தவர்களாக இருப்போம் ஊழியத்துல. 그러면 구원이란 도대체 어떤 것일까요? அப்போ ரட்சிப்பு அப்படின்னு சொல்றது நம்ம என்னன்னு சொல்லலாம்? 구원받았다 그 말은 반드시 멸망받을 죄에서 해방받은 것입니다. அப்போ ரட்சிப்பு அப்படி என்று சொல்லும் பொழுது என்ன அப்படின்னு சொன்னா பாவத்திலிருந்து முற்றிலுமாக விடுபட்டு இருப்பது அப்படின்னு சொல்லுவோம். 이걸 다른 말로 표현하면 과거 문제에서 해결을 받은 것입니다. அப்ப இதுல என்ன சொல்லலாம்? கடந்த கால பாவங்களிலிருந்து முற்றிலுமாய் விடுதலையானதுன்னு சொல்லலாம். 하나님을 불순종하고 하나님을 떠난 원죄 문제를 해결받은 것입니다. அப்ப தேவனுடைய வார்த்தையை அவிசுவாசி தேவனை விட்டு விலகி ஓடின முதலாம் பாவத்திலிருந்து முற்றிலும் விலகினதை நாம் சொல்லலாம். 뿐만 아니라 내가 이 세상에 살면서 연약해서 짓는 자범죄도 해결받은 것입니다. அப்போ இந்த உலகத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கும்போது என்னுடைய மாம்ச பலவீனத்தினால நான் செய்த பாவத்திலிருந்தும் விடுதலை ஆகுவது. 내가 그 집에 태어나고 싶어 태어난 것도 아닌데 조상들이 지은 우상 숭배 그 죄의 문제에서도 해방받은 것입니다. இப்ப நான் இந்த குடும்பத்துலதான் பிறக்கணும்னு நான் ஆசைப்படலை. ஆனாலும் இந்த விக்கிரக ஆராதனை இப்ப வணங்குகிற இந்த குடும்பத்துல பிறந்து அவர்களுடைய பாவத்திலிருந்து நான் வந்ததுனாலே அப்படிப்பட்ட பாவத்திலிருந்தும் நம்மளை விலக்கினதை ரட்சிப்பு என்று சொல்லலாம். 현재 나는 사탄의 손에서 완전하게 해방받은 하나님의 자녀가 되는 것입니다. அப்போ ரட்சிப்பு என்று சொல்லும் பொழுது பிசாசினுடைய கரத்திலிருந்து முற்றிலுமாய் விடுபட்ட ஒரு நிலையை நாம் ரட்சிப்பு சொல்லலாம். 그래서 이 세상 풍속을 쫓고 이 세상 문화를 따라갈 필요가 없는 것입니다. அதனால்தான் இந்த உலகத்தினுடைய கலாச்சாரமும் சரி பாரம்பரிய வழிபாட்டு முறைகளுக்கு பின்னாக நாம் செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. 한국은 부모님이 돌아가시면 제사라는 제도가 있습니다. இங்க வந்து அம்மா அதாவது அப்பா அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அங்க ஒரு காரியத்தை சொல்லுவாங்க. 많은 사람들은 제사를 지내지 않으면 큰일이 난다고 생각을 하기 때문에 제사를 지냅니다. அப்போ இந்த இறந்து போன பெற்றோர்கள் வந்து அங்கதான் இருப்பாங்க. அதனால அவர்களை வழிபடணும், அவர்களை வழிபடலன்னு சொல்லும்போது நம்மளோட குடும்பங்கள்ல பிரச்சனை வரும்னு சொல்லுவாங்க. 부모를 존경하고 부모가 귀하기 때문에 제사를 지내는 경우는 거의 없고 내가 그것 때문에 큰 문제를 당할까 두려워서 제사를 지냅니다. இப்ப வந்து பார்க்கும்பொழுது அந்த அவங்க செத்து போனவங்க அவங்க எப்பவே போயிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த செத்து போனவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம நம்பி விசுவாசிச்சு அது நம்ம வழிபடும் பொழுது நம்ம வந்து பெரிய ஒரு பாவத்துக்குள்ளாக ஒரு சாபத்திற்குள்ளாக போகிறோம் அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கணும். 제사 지낼 때 음식을 많이 차려놓고 그 앞에서 절을 하면서 제사를 지냅니다. இங்க என்ன எப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லும் போது அந்த பெற்றோர்களுடைய அந்த படங்களை வைத்துட்டு அதுக்கு அவங்களுக்கு பிடிச்ச எல்லா சாப்பாட்டு வகைகளும் மேஜையில வச்சு படைச்சிட்டு அவங்களுக்கு முன்னாடி விழுந்து வணங்குவாங்க. 예수 믿는 사람들은 절을 할 수가 없기 때문에 그 음식을 차려놓지 않고 그날 모여서 예배를 드립니다. சோ இங்க நாங்க எப்படி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும் போது நாங்கள் இனி அப்படி பண்ணாம நாங்க வந்து என்ன பண்ணுவோம், அந்த நாளில நாங்கள் குடும்பங்களாய் கூடி ஜெபிக்க ஆரம்பிப்போம். 한 사람은 제사를 지내고 한 사람은 예배를 드리고의 차이는 있지만 생각의 그 출발점은 동일한 것입니다.
அப்ப வந்து பார்க்கும்போது ஒரு சிலர் வந்து என்ன பண்றாங்க, படத்தை வைத்து படம் அந்த சாப்பாடுகளை வச்சு வணங்குறாங்க. நாங்களும் நம்ம என்ன பண்றோம், அதே நாட்கள்ல ஜெபத்தின் மூலமாக நாம் வந்து செய்யறோம். 이걸 안 지키면 혹시 나한테 어려운 일이 생기지 않을까? 우리 가정에 나쁜 일이 생기지 않을까 하는 생각들을 가지고 있는 것 같습니다. அப்ப என்ன அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது, ஒருவேளை நம்ம இத செய்யல அப்படின்னு சொல்லும்போது, ஒருவேளை என் குடும்பத்துல பிரச்சனை வரலாம், என் குடும்பத்துல சாபம் வரலாம், என் குடும்பத்துல ஏதோ ஒண்ணு நடந்துரும் அப்படின்ற பயத்திலேயே அந்த காரியங்கள அவங்க செய்யறது நம்ம பார்க்கிறோம். 내가 복음을 받고 우리 부모님이 다 돌아가셨는데 한 번도 제사를 지내본 경험이 없습니다. நான் எங்க அப்பா, அம்மா இறந்ததுக்கு அப்புறம் நான் வந்து ஒரு நாளுமே எங்க அப்பா, அம்மாவுடைய நாட்கள்ல நாங்கள் வந்து இப்படிப்பட்ட காரியங்களை செய்ததே கிடையாது. 물론 그날 예배를 드려본 일도 없습니다. அதே நாட்கள்ல நாங்கள் உட்கார்ந்து அந்த இடத்துல அதனால ஜெபித்த நாட்கள், ஜெபங்களை செய்த நாட்களும் கிடையாது. 내가 망했느냐? 아니요. 나는 복음을 가지고 전 세계의 복음 전도자로 하나님이 인도해 주셨습니다. என்ன நீங்க இப்படி சொல்லிட்டீங்க, அப்ப ஜெபம் கூட பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டீங்க. ஆமா, ஏன்னா அது அந்த அவங்களுடைய காலங்கள் முடிந்து விட்டது. அதனால அவங்க ஆண்டவர்கிட்ட போயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அதற்காக உட்கார்ந்து நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் கிடையாது. 현재 사단의 손에서 완전하게 해방받은 것이 구원입니다. அதனால்தான் பிசாசினுடைய எல்லா வஞ்சிப்புகளுக்கும் முற்றிலுமாக மீட்கப்பட்டதையே நாம் ரட்சிப்புன்னு சொல்றோம். 구원받았다는 건 너무너무 행복한 것입니다. ரட்சிக்கப்பட்ட ஒரு அனுபவம்ன்றது மிகவும் சந்தோஷமான ஒரு நிலை. 사탄, 귀신 그런 존재한 비길 수 없는 성령이 내 안에 계신 사실이 구원입니다. அப்ப பிசாசு, சாத்தான் அப்படின்ற காரியங்கள் எல்லாம் பகுத்தறியத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார். 불신자도 하나님은 능력이 있다고 말합니다. தேவனை விசுவாசாத அவிசுவாசிகள் கூட ஆண்டவர்கிட்ட வல்லமை இருக்குன்னு விசுவாசிக்கிறாங்க. 그런데 예수 믿는 우리가 하나님의 능력을 못 믿는다. 그건 우리는 정말로 하나님 앞에서 부끄러운 일입니다. ஆனால் நாமோ அநேக நேரத்துல வந்து கிறிஸ்துவுக்குள்ளான அந்த வல்லமையை வந்து நம்பாமல் இருக்கிறோம். 전통과 문화 속에 우리를 끌고 가고 있는 사단의 정체를 발견한다면 우리는 싸워야 합니다. அதனால்தான் வந்து பாரம்பரியத்திலையும் சரி, கலாச்சார அதன் மத்தியில கிரியை செய்கிற சத்துனுடைய வஞ்சிப்புக்குள்ளாக நாம் வந்து முற்றிலும் விடுதலை பெற்று அதுக்கு எதிர்த்து நிற்கணும். 사탄의 권세와 싸울 수 있는 힘을 우리 안에 계신 성령이 가지고 계십니다. அப்ப அந்த பிசாசினுடைய வல்லமையும் நம்முடைய அதிகாரத்தையும் அளிக்கும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு கூட இருக்கிறார். 내 안에 계시는 성령을 믿고 내가 그 이름을 사용하기만 하면 사단의 권세는 무너지게 돼 있습니다. அப்ப நான் எனக்குள்ளாக இருக்கிற அவருடைய நாமத்தை நான் விசுவாசித்து அந்த அதிகாரத்தின்படி நான் வந்து காரியங்களை செய்யும் பொழுது பிசாசினுடைய கிரியைகள் உடைபட ஆரம்பிக்கும். 과거 문제에서 해결받고 현재 문제도 해결받고 내세 문제도 해결받은 게 구원입니다. அப்போ வந்து கடந்த கால பாவம், நிகழ்கால பாவம், என்னுடைய முன்னோர்களுடைய பாவங்கள் இதை எல்லாவற்றிலிருந்து மீட்கப்பட்டு இருப்பதுதான் ரட்சிப்பு. 내가 천국에 갈까 지옥에 갈까 고민할 필요가 없습니다. நான் பரலோகத்துக்கு போவேனா இல்ல நரகத்துக்கு போவான்ற குழப்பங்கள் உங்களுக்கு அவசியம் கிடையாது. 내가 예수를 믿는 순간 내 이름이 하늘나라 생명책에 기록이 되었습니다. நான் இயேசு கிறிஸ்துவை எப்பொழுது விசுவாசிக்க ஆரம்பிக்கிறேனோ அப்பொழுதே ஜீவ புஸ்தகத்தில் என்னோட பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. 그런데 나는 오늘을 살아야 합니다. நான் இன்னைக்கு நான் வாழணுமே. 오늘 나는 무엇을 가지고 살아야 할까요? இன்னைக்கு நான் எதை கொண்டு வாழ்வேன்? 하늘 보좌의 배경을 가지고 사는 것입니다. நீங்கள் தேவனுடைய அந்த ராஜ்யத்தினுடைய பின்னணியை உடையவர்களாக வாழணும். 그 보좌의 능력과 그 보좌의 권세와 보좌의 축복을 가지고 이 땅에서 승리하면서 살아가야 합니다. அப்ப இந்த தேவனுடைய ராஜ்யத்தின் பின்னணியிலே அவருடைய வல்லமையிலே அவருடைய அதிகாரத்திற்கு அடியிலே நாம் வந்து வாழுகிற பூமியில வாழுகிற பிள்ளைகளாக இருக்கும். 하나님이 보좌에서 나를 응원하고 계시다는 사실을 꼭 기억하시기 바랍니다. அவர் தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து என்னை கவனித்துக் கொண்டே இருக்கிறார் அப்படின்றதை நீங்கள் எப்பொழுதும் விசுவாசிக்கணும். 그 보좌의 배경을 가지고 이 땅에서 살다가 생명이 끊어지는 날 하나님 앞에 가는 것입니다. அப்ப இப்படிப்பட்ட அந்த பின்னணியோடு நாம் வாழும் பொழுது நான் என்னுடைய கடைசி சுவாசத்தை இந்த உலகத்துல விடும் பொழுது தேவனுடைய சமூகத்துல கண்வளிக்கிறவளா இருப்பேன். 그래서 우리가 살아가면서 하나님이 우리를 증거를 주시면서 증인으로 우리를 인도하십니다. அதனால்தான் தேவன் வந்து நாம் சாட்சிகளா இந்த உலகத்துல வாழும்படிக்கு அவருடைய பின்னணியும் கொடுத்து நாம் வாழும்படிக்கு ஏற்ற கிருபைகளை நமக்கு செய்கிறார். 오늘부터 새로운 기도가 시작되셨으면 좋겠습니다. இந்த நாளிலிருந்து நீங்கள் ஒரு புதிய ஜெபத்தை செய்ய வேண்டும். 저는 선교를 잘 몰랐습니다.
முற்காலங்கள்ல எனக்கு பைபிள குறித்த அதிக காரியங்கள் தெரியாது. 제가 어렸을 때 저희 어머니가 저를 위해 기도하셨습니다. நான் சின்ன வயசா இருக்கும்பொழுது என்னோட அம்மா எனக்காக அதிக ஜெபங்கள் செய்வாங்க. 한국에는 새벽 기도라는 것이 있는데 아침 4시 반에 새벽 기도가 시작이 됩니다. இங்க இந்த தேசத்துல பார்க்கும்பொழுது நீங்க வந்து அதிகாலை ஜெபம் இருக்கிறது. அது ஒரு 4:30 மணிக்கு ஆரம்பிக்கும். 그 엄마는 기도가 마치고 집에 오시면 제 방에 들어오셔서 저를 축복 기도해 주셨습니다. அப்ப அவங்க சபையை முடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்னோட ரூம்க்கு வருவாங்க. வந்துட்டு என்னோட தலையில கையை வச்சு அவங்க என்னை ஆசீர்வதித்து ஜெபிப்பாங்க. 전 세계에 다니면서 주의 복음을 전하는 남편을 만나서 사모가 되게 해달라는 기도였습니다. அவங்க என்ன ஜெபம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த உலகத்தினுடைய சுவிசேஷத்திற்காக இருக்கிற ஒரு நபரை கணவனாக கொண்டு அவரோடு கூட இணைந்து ஊழியம் செய்கிற ஒரு மனைவியாக இருக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. 전 세계를 다니는 건 굉장히 기분 좋은 일인데 목사의 아내가 되는 건 하고 싶지 않더라고요. அதெல்லாம் சரி. உலகத்தை சுற்றி சுவிசேஷம் சொல்றதெல்லாம் சரி. ஆனா போதருடைய மனைவின்னு சொல்லி முடிச்சிடுவாங்க. 나는 안 하고 싶다고 얘기했습니다. அதனால நான் நிறைய நேரம் எங்க அம்மா கிட்ட சொல்லுவேன், நான் அதை செய்ய முடியாதுன்னு சொல்லுவேன். 그런데 엄마는 쉬지 않고 그 기도를 하셨습니다. அவங்க என்ன கேட்கவே மாட்டாங்க. அவங்க பாட்டு ஜெபத்தை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. 제가 목사의 아내가 되었습니다. இப்போ ஒரு நாள் நான் போதருடைய மனைவியா இருக்கிறேன். 전 다시 태어나도 목사의 아내가 되고 싶습니다. நான் திரும்பவும் பிறக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னா அவர் திரும்பவும் அவரோட மனைவியாகவே பிறக்க விரும்புகிறேன். 목사의 아내에게 주는 하나님의 축복이 어마어마한데 그걸 몰랐습니다. போதருடைய மனைவியா இருக்கிறது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் என்று நான் தெரியாமனால வேணான்னு சொன்னேன். 우리 엄마는 내가 해외에 나가서 선교하는 걸 한 번도 보신 적이 없습니다. எங்க அம்மா வந்து நான் இந்த உலகத்தை சுற்றி சுவிசேஷம் அறிவித்ததை ஒரு நாள் அவங்க பார்த்தது கிடையாது. 왜냐하면 일찍 돌아가셨기 때문에 그렇습니다. ஏன்னா அவங்க சீக்கிரம் இறந்துட்டாங்க. 엄마가 돌아가시고 많은 시간이 지난 어느 날 나는 세계 현장을 다니면서 선교 대열 속에서 선교 사역을 하고 있는 걸 발견했습니다. அப்ப அவங்க மரித்ததுக்கு அப்புறம் நான் வந்து இந்த சுவிசேஷத்தினுடைய காரியங்களை அதிகமாய் அறிந்து கொண்டு இந்த உலகத்தினுடைய அநேக பகுதிகளுக்கு சென்று சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியான காரியங்கள் எல்லாம் நடந்தது. 그래서 나는 내 아들에게 선교를 가르치고 싶어서 아이를 데리고 선교를 나간 적이 있습니다. அதனால என்னுடைய குழந்தைக்கு என் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் என்னுடைய குழந்தைக்கும் நான் அப்படியே வந்து நான் வேதாகம காரியங்களை போகிற இடத்துல என்னோட பிள்ளையும் கூட்டிக் கொண்டே போய் அவனை அதை கற்றுக்கொள்ளும்படி செய்தேன். 내가 간 나라는 호주를 지나서 사모아라는 섬나라를 가게 되었습니다. அங்க வந்து ஒரு இடத்துல வந்து சாமோ அப்படின்ற ஒரு ஐலாண்ட்ல வந்து நான் அங்க போய் சுவிசேஷம் சொல்ல வேண்டியதா. 근데 그 같은 시간에 하나님은 바누아투라고 하는 나라에 선교문을 여셨습니다. அங்க பனுவாத்து அப்படின்ற ஒரு ஐலாண்டுக்கும் அங்க ஆண்டவர் என்னை கொண்டு போனார். 그래서 저는 2012년도부터 바누아투를 1년에 2번, 3번 다니면서 선교 사역을 하게 되었습니다. 2012ல இருந்து நான் வந்து அநேக அந்த ஐலாண்டுகளுக்கு போயிருக்கிறேன். இந்த இடத்துக்கு திரும்ப போயிருக்கிறேன். 무슨 말씀을 드리려고 하느냐면 기도는 절대로 응답되지 않는 것이 하나도 없다는 것을 말하고 싶습니다. எதுக்கு நான் இதை உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லும்போது ஜெபம் ஒரு நாளும் ஒரு சின்ன விஷயம் கூட அதுல இருந்து கீழே விழாதுன்றதை உங்களுக்கு நான் சொல்றேன். 엄마는 기도만 해놓고 하늘나라로 가셨습니다. அம்மா ஜெபத்தை மட்டும் பண்ணிட்டு பரலோகத்துக்கு போயிட்டாங்க. 내가 기도를 많이 했는데 응답을 다 못 받고 간다. 그러니까 네가 응답을 받아서 나 있는 천국에 그 응답을 가져와라. 이게 마지막 유언이셨습니다. நான் ஜெபித்த எல்லா ஜெபங்களுக்கும் நான் பதில் பெற்றுக்கொள்ளல. ஆனா நான் ஜெபித்துக் கொண்ட எல்லா ஜெபம் ஒரு நாள் உன்னிடத்துல செயல்படும். அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நீ பதிலாக கொண்டு நீ என்ன வாழ்ந்தா எங்க அம்மா கடைசியான இடத்துல சொல்லியிருக்காங்க. 나는 응답이라고 그래서 이 땅에서 잘 되는 것만 응답인 줄 알았습니다. நான் பதில் அப்படி தேவனிடத்துல பெற்றுக்கொள்கிற பதில் அப்படின்னு சொல்லும்போது நான் ஜெபித்த எல்லா ஜெபத்திற்கும் பதில் பெற்றுக்கொள்கிறோமே அதைத்தான் நினைச்சேன். 그런데 내 마음의 중심이 전도를 넘어 선교에 갈 수 있는 것이 지금 생각해 보니 그게 응답입니다. இப்ப நம்ம பார்க்கும் பொழுது இந்த சுவிசேஷத்தையும் அதற்கான வழி வாசல்கள் ஆண்டவர் எனக்கு திறக்கிறது பார்க்கும் பொழுது அதுதான் உண்மையிலேயே நான் பெற்றுக்கொண்ட எல்லா பதில்களுக்கும் மேலான பதிலா நினைக்கிறேன். 나는 우리의 손들이 선교의 대열 속에서 선교의 사역을 감당하기를 기도하고 있습니다.
சோ அதனால என்னோட பிள்ளைகளுக்கும் இப்படிப்பட்ட சுவிசேஷத்தினுடைய பாதையில என் பிள்ளைகள் வரணும்னு சொல்லியே நான் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருந்தேன். 그래서 매일 아이와 함께 얘기할 때 237 나라 5천 종족을 선교하자라는 말을 꼭 합니다. நான் என்னோட பிள்ளைகளுக்கு நான் சொல்லும் பொழுது அவங்களுக்கு என்ன சொல்லுவேன்னா, அந்த 227 நாடுகளும் அதே போல அந்த 5000 அந்த குழுக்கள் அந்த சந்திக்க தேவனுடைய வார்த்தை கொண்டு போக முடியாத அந்த இனங்களை வந்து சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். 그래서 3살짜리도 밥을 먹을 때 기도할 때도 하나님 이 밥을 먹고 237 나라 5천 종족을 살리게 해주세요라고 기도를 해요. என்னுடைய பேர குழந்தை வந்து 3 வயசு ஆகுது. அந்த குழந்தை சாப்பிடும் பொழுதும் அதான் சொல்லும். இந்த 237 நாடுகளையும் 5-6 இனக்குழுக்களையும் சந்திக்கும்படிக்கு எனக்கு இந்த சாப்பாட்டோட பலன் தாரும் சொல்லி. 크리스마스를 통해서 여러분이 교회의 복음적인 크리스마스 문화가 정착되기를 바랍니다. இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில நீங்க வந்து கிறிஸ்துவ அந்த கிறிஸ்துமஸ் கலாச்சாரங்களை வந்து நீங்க வந்து சுவிசேஷத்தின் கலாச்சாரமாக மாற்றி அதை நீங்க வந்து சபையில செயல்படுதுன்னு நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். 잘 몰라서 세상의 문화가 교회 속에 들어왔다면 이제부터는 그것을 않는 것이 여러분이 하셔야 될 일입니다. உங்களுக்கு தெரியாமலேயே இந்த உலகத்தினுடைய கலாச்சாரத்தில் கிறிஸ்தவ கலாச்சாரம் கலந்து உங்க சபைக்குள்ள வந்திருக்கும் அப்படின்னு சொன்னா அதை கவனித்து அதை நீங்கள் எடுத்து போடுகிறது நலமா இருக்கும். 이걸 놓고 하나님 앞에 기도하고 여러분의 교회들이 인도에서 가장 복음을 잘 전하는 교회로 세워지시기 바랍니다. ஆமென். சோ இதை வைத்து நீங்க தொடர்ந்து ஜெபித்து இந்த சுவிசேஷத்தினுடைய உங்களுடைய சபை சுவிசேஷத்தினுடைய பெரிய ஒரு எழுப்புதலை கொடுக்கிற ஒரு சபையாக மாறணும்னு சொல்லி நான் உங்களுக்கு ஆசீர்வதிக்கிறேன். 인도는 정말 가능성이 있는 나라입니다. இந்தியா வந்து ஒரு பெரிய ஒரு நாடா இருக்குது. 제가 전 세계에 많이 다녀봤는데 인도 사람이 없는 곳을 찾아보지 못했습니다. நான் இந்த உலகத்துல நிறைய நாடுகளுக்கு போயிருக்கிறேன். ஆனால் இந்தியன்ஸ் இல்லாத ஒரு நாடை நான் பார்க்கவே இல்லை. 그리고 인도는 IT가 굉장히 발달된 나라로 정말로 앞으로 기대가 되는 나라입니다. அப்போ அப்புறமா கூட பார்க்கும் பொழுது வந்து இந்த இந்திய தேசம் வந்து ஐடி அப்படின்ற ஒரு காரியத்துல வந்து இன்னும் அதிகமாய் செயல்படக்கூடிய ஒரு நாடா இருக்கும். 그리고 일단 또 인구가 많다는 것도 굉장히 중요한 장점이 되는 것입니다. இன்னொரு முக்கிய விஷயத்தை நம்ம கவனிக்கணும். நம்மளுடைய மக்களுடைய தொகை அதிகமாய் கொண்டே இருக்குது. நாம் சுவிசேஷத்திற்கு ஆயத்தப்படணும். 힌두가 너무 많은 자리를 차지하고 있는데 그 힌두를 깨기 위해서는 우리는 후대 사역을 해야 합니다. சோ இப்ப பாத்தீங்கன்னா இந்துக்கள் வந்து இன்னும் இந்த இந்திய தேசத்துல அதிக ஒரு லெவல்ல இருக்கிறாங்க. சோ அவர்களுக்காக நாம் அதிகமாய் ஜெபிக்கணும். 로마가 절대로 무너지지 않을 것 같았는데 종들을 통해서 아이들이 복음화가 먼저 되었습니다. 로마가 네. 사띠 안 들려요? 네네 안 들렸습니다. 지금 네. 사띠 안 들려요? 네 지금 들립니다. 네 괜찮아요. 인도가 절대로 변화되지 않을 것 같았는데 종들이 복음을 먼저 받고 종들이 주인집의 아이들을 기르면서 아이들에게 복음이 전파되었습니다. ஓகே. சோ வந்து இந்த இந்திய தேசத்துல வந்து பார்க்கும் பொழுது நம்ம வந்து சுவிசேஷத்தை வந்து உடைய குடும்பங்கள் அந்த குடும்பங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படியே பிள்ளைகளுக்கு அவங்களோட சுவிசேஷத்தை வந்து அப்படியே கற்றுக் அதை கொண்டு சேர்க்கும் பொழுது அப்படிதான் வந்து சுவிசேஷத்தை இந்திய தேசத்துல நமக்கு 놀라운 것은 그 노마가 아이들이 커가면서 복음화 되었다는 사실입니다. சோ இப்ப நம்ம வந்து தோமா அப்படின்னு சொல்ற நம்மளுடைய சீடர் ஒருத்தர் வந்து நம்ம ஊருக்கு வந்திருக்காரு இல்லையா, அவர் மூலமாக சுவிசேஷம் வந்ததை நாம் கவனிக்க முடியும் இல்லையா. 그래서 로마가 그리스도교를 공인하지 않으면 안 되는 사건이 313년에 생겨났습니다. அந்த இடத்துல வந்து அவர் வந்து இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது நிறைய பிரச்சனைகள் அந்த இடத்துல அவருக்கு வந்ததையும் நாம் பார்த்தோம். 지금 어린아이들이 아무 힘이 없는 것 같지만 그 아이 속에 무한한 잠재력이 있습니다. இப்ப நீங்க பார்க்கும் பொழுது உங்க பிள்ளைகளுக்கு சின்ன பிள்ளைங்களா இருக்க அவங்களுக்கு பெரிய பலன் ஒண்ணும் கிடையாது. ஆனா 그 아이들이 그 나라의 미래입니다. ஆனால் நீங்க பார்க்கும் அந்த குழந்தைகள் தான் இந்த நாட்டினுடைய எதிர்காலங்களா இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். 우리의 아이들이 교회의 미래입니다. இந்த குழந்தைகள் தான் உங்க சபையினுடைய எதிர்காலம் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். 그래서 그 아이들에게 정확한 복음을 바르게 가르쳐 주면 그 아이들이
문화를 바꿀 것입니다. இந்த குழந்தைங்களுக்கு நீங்க சரியான சுவிசேஷத்தை சொல்லி கொடுப்பீங்கன்னா இந்த குழந்தைகள் இந்த இந்த உலகத்தினுடைய கலாச்சாரத்தை சபைக்குள்ள வராதபடிக்கு அவங்க பாத்துக்குவாங்க. 어른들은 바뀌지 않는데 아이들은 바꿀 수 있습니다. பெரியவங்களால சீக்கிரம் அவங்களோட மண்டையில இருக்கிறத மாத்த முடியாது. ஆனா குழந்தைகள் மாத்திக்குவாங்க. 그래서 우리는 아이들을 소중하게 생각해야 합니다. அதனாலதான் குழந்தைகள் ரொம்ப முக்கியமானவர்கள் நீங்க விசுவாசிக்கணும். 그 아이들에게 바른 복음을 심어서 시대를 살리는 국민 리더로 만드는 게 부모님들이 하실 일입니다. ஆமென். சோ இந்த குழந்தைகளுக்கு அவர்களுடைய எதிர்காலமாக அந்த சுவிசேஷத்தை அவர்களுக்கு கொடுத்து சுவிசேஷம் இந்த சுவிசேஷத்தை உடைய பிள்ளைகள் எதிர்காலத்தை மாற்றக்கூடியவர்களாக இருக்கணும்னு சொல்லி அவர்களுக்காக அதிக ஜெபத்தை செய்யணும். 예수만이 꼭 길이 된다는 사실을 꼭 기억하시기 바랍니다. இந்த நாட்கள்ல கூட இயேசு மட்டுமே வழி அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். 이게 복음편지 네 번째 만남입니다. இன்னைக்கு நம்ம நாலாவது ஒரு காரியத்தை பார்த்தோம். 여기까지 했는데도 상대방이 영접을 하지 않으면 1강부터 다시 시작하면서 영접을 꼭 하셔야 합니다. நம்ம ஒரு நபருக்கு சுவிசேஷத்தை சொல்லி கொடுக்கிறோம் சொல்லும் பொழுது 1ஆம் பாடத்துல இருந்து 4ஆம் பாடம் வரைக்கும் சொல்லியும் அவங்களால சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள முடியல, இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்னு சொல்லும் பொழுது திரும்பவும் 1ல இருந்து 4ஆம் பாடம் வரைக்கும் திரும்ப அவர்களுக்கு சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கணும். 1과부터 4과까지는 영접 메시지로 준비되어 있습니다. அப்போ 1ஆம் பாடத்துல இருந்து 4ஆம் பாடம் வரைக்கும் அறிக்கை பண்ண வைக்கிறதுக்காக ஆயத்தப்படுத்திருக்கு. 그래서 1강을 하고 영접할 수도 있고 2강을 하고 영접할 수도 있는데 어쨌든 4강까지는 반드시 영접을 하셔야 합니다. அப்போ ஒரு சிலர் 1வது பாடத்திலேயே நான் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லுவாங்க, இல்ல 2வது பாடத்திலேயே சொல்லிடுவாங்க. ஆனா 4வது பாடம் வரைக்குமே 4வது பாடம் வரைக்கும் கண்டிப்பா சொல்லணும். அப்படிதான் இது அரேஞ்ச் பண்ணப்படும். 왜냐하면 5과부터 6강은 양육 메시지로 되어 있기 때문에 그렇습니다. அப்ப 5ல இருந்து 6 வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர்களை எப்படி உருவாக்குகிறது அப்படின்ற காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. 여러분 이 현장에서 많은 증거를 보이는 전도자들이 되시기 바랍니다. இந்த நாட்கள்ல கூட நீங்க உங்களுடைய சுவிசேஷம் உங்களோட ஃபீல்ட்ல अनेक ஆத்துமாக்கள் எழும்புவதற்காக நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். 기도하겠습니다. எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். 하나님 참 감사합니다. ஆண்டவரே உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். 크리스마스의 주인공이 예수 그리스도임을 다시 한번 확인하게 하신 것 감사합니다. இந்த கிறிஸ்துமஸ்னுடைய நாட்கள்ல இந்த கிறிஸ்துமஸ்னுடைய ஹீரோவாக நீர் இருக்கிறீர் என்பதை அறிந்து கொள்ள கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். 복음의 문화가 크리스마스 복음 문화가 우리 교회에 잘 뿌리 내릴 수 있도록 은혜를 베풀어 주옵소서. இந்த சுவிசேஷத்தினுடைய கலாச்சாரமும் இந்த கிறிஸ்துவினுடைய கலாச்சாரம் எங்களுடைய சபையில எழும்பும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். 교회마다 우리의 후대에 말씀 운동이 일어날 수 있도록 주님이 축복하여 주옵소서. ஒவ்வொரு சபையிலும் இந்த சுவிசேஷத்தினுடைய வேர் ஊன்றி எழும்பும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். 사모님들의 교회의 후대들이 바른 복음으로 서밋 리더들이 되어줄 수 있도록 주님이 축복하여 주옵소서. எங்களுடைய போதகர்களுடைய மனிதனுடைய பிள்ளைகள் அவருடைய சபையில் உள்ள பிள்ளைகள் எல்லாம் இந்த சுவிசேஷத்தினுடைய வேரிலே ஊன்றி வளரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். 그것 때문에 사모님들에게 성령 충만을 허락하여 주옵소서. இதனால் பரிசுத்த ஆவியினுடைய முழு அந்த நிறைவையும் எங்களுடைய போதகர்களுடைய மனைவிகளுக்கு கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன். 사모님들이 원네스가 되어지는 응답을 누릴 수 있도록 역사하여 주옵소서. போதகர்களுடைய மனைவிமார்களுக்கு ஒரு மனதின் ஆவியை தேவன் கொடுக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன். 첸나이 사모 전도학교를 주님이 인도하여 주옵소서. இந்த சென்னையில இருக்கிற இந்த போதகர்களுடைய மனைவியினுடைய இந்த கூட்டங்களை இந்த வேத பாடத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். 모든 사모님들이 현장에서 전도 열매를 맺을 수 있도록 주님이 역사하여 주옵소서. அவர்களுடைய மனைவிகளுடைய ஊழிய பகுதிகளில் ஃபீல்ட்ல பெரிய எழுப்புதல் உண்டாக பலன் கொடுக்க ஆண்டவர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன். 예수 그리스도의 이름으로 기도하옵나이다. 아멘. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.